வணக்கம் நண்பர்களே. மனித வாழ்க்கையில் அறத்துடன் வாழ வேண்டும் என்று அதிகப்படியான மக்கள் கற்றுத்தருவதில்லை குழந்தைகளுக்கு. காரணம் என்னன்னா, இருக்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய செயலை மாற்றிக்கொண்டு அதில் இன்பம் அடையும் மாதிரி குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த குழந்தைகள் என்ன பண்ணோம், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தாய் தகப்பன் கற்றுக் கொடுக்கிற விஷயத்தை வைத்து அதுகளும் அவ்வாறே வளர்க்கப்படுகிறது. அந்த மனநிலையில் வளரும் குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அதுகளுக்கு தெரியும், தவறென்று தெரிந்தும் அதனை ஏற்றுக்கொண்டு அந்த செயலில் ஈடுபடுது. அந்த செயலில் ஈடுபடுறதுனால என்ன ஆகுது, ஈடுபட்டுருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த செயல் ஈடுபட்ட அடுத்த நொடியிலிருந்து அவர்களுக்கு மனக்கவலை தொற்றிக்கொள்ளும். இதற்கு யார் காரணம்னா பெற்றோர்கள் தான். அறம் சார்ந்து ஒழுக்கம் சார்ந்து குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்ப்பது கிடையாது. அப்படி வளர்க்காத பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் மனநிலையில் மனக்கவலைகள் அதிகமாக தொற்றிக்கொள்கின்றன. அப்படி தொற்றுக்கொள்வதனால் மனக்கவலை ஏற்படுகிறது. அந்த கவலைக்கு காரணமாக இருப்பவர்கள் பெற்றோர்கள் தான். அவர்கள் மீது திணிக்கப்படுகிறது. எல்லா வகையான தன்னுடைய ஆசைகள் எல்லாம் குழந்தைகள் மீது திணிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு பின் படிக்க வைக்கப்பட்டு பிற காலேஜுக்கு அனுப்பப்பட்டு வேறு வேலைக்கு அனுப்பப்பட்டு எல்லா ஸ்டேட்டஸ் என்ற ஒரு மாயைக்குள்ளே அவர்களை தள்ளி அவருடைய வாழ்க்கையை, நிம்மதியை, சந்தோஷமான வாழ்க்கைக்கு எல்லா வகையான கவலைகளையும் ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணம் அவர்கள் பெற்றோர்கள் தான். இந்த ஸ்டேட்டஸ், நான் கார் வாங்கிட்டேன், பணம், வீடு வாங்கிட்டேன், நகை எல்லாமே வாங்கிட்டேன், ஆனால் அந்த ரிட்டையர்டு ஆன அடுத்த நொடியிலிருந்து அவர்கள் மனக்கவலை தொற்றுக்கொள்கின்றது. அப்பேற்பட்ட குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா தாய் மேலேயும் தந்தை மேலும் பற்றற்று அப்படியே விட்டு போகிற குழந்தைகள் அதிகமாக இருக்கின்றன. ஸோ அந்த மனநிலைக்கு மாற்றி அமைத்த பெரும் பங்கு பெற்றோர்களுக்கு தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி நிலைகள் ஏற்படக்கூடாது, குழந்தை சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் நினைத்தால் அவர்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்து அறம் சார்ந்து ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை கற்றுத்தரணும். அப்படி கற்றுக் கொடுத்தா அந்த குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும், பெற்றோர்களைய நாமும் சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அதனை கடைபிடிக்க வேண்டுமா, இந்த மாதிரி நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள். அவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க. அதனால் காலையில் மாலையில் தியானத்தையும் கற்றுக் கொடுங்கள். அதன் மூலயமா அது நடக்கிறதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.